ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். நம்ம ஆல்ரெடி கமாடிட்டி பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ பார்த்துருந்தோம். ப்ரைஸ் மூவ்மெண்ட், மார்ஜின், லாட் சைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் கோல்டுக்கான ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இது ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி, ஏன் அந்த இடத்துல என்ட்ரி, எப்படி நம்ம எக்ஸிட் பண்ணுறோம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் தன் சார்ட்ஸில் கோல்டுக்கான சார்ட் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் கோல்டு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எம்சிஎக்ஸ்க்கான சார்ட் வரும். நம்ம மோஸ்ட்லி எம்சிஎக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இப்போ என்ன கான்ட்ராக்ட் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போதைக்கு ஏப்ரல் இருக்குது, ஸோ தட் நான் ஏப்ரல் சூஸ் பண்ணுறேன். இப்போது இதுக்கான டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இன்ட்ராடே தான் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால நம்ம 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே இப்போ நம்ம வரோம். ஸோ இது சிம்பிளான ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட்லி ப்ரைஸ் ஆக்ஷன். நீங்கள் ஒரு இண்டிகேட்டருமே போட வேண்டாம். பட் இண்டிகேட்டர் போடாமே இது எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக நம்ம மார்க்கெட்டை 2 ட்ரெண்டாக பிரிப்போம். கரெக்டுங்களா? ஒன்று பை ட்ரெண்ட், இன்னொன்று செல் ட்ரெண்ட். இதுக்கடுத்து இருக்கிறது சைட்வேஸ் மார்க்கெட். ஒரு வேளை நமக்கு இந்த 2 ட்ரெண்டும் இல்லை அப்படின்னா அது மோஸ்ட்லி சைட்வேஸ்லாம் ரேண்டமாக இருக்கும். பட் நம்ம அதை டச் பண்ண வேணாம். இந்த 2 ட்ரெண்டில் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் இருந்தால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ட்ரெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்போ பேசிக்காக ஒரு பை ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ லோலேருந்து ஒரு ஹை பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இங்கேருந்து ஒரு ஹையர் லோ, இங்கேருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஒரு பை ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். இப்போது நெக்ஸ்ட் ஒரு செல் ட்ரெண்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹை பாயிண்ட்லேருந்து ஒரு லோ பாயிண்ட் ஒரு லோவர் ஹை போயிட்டு ஒரு லோவர் லோ வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு செல் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்னென்னா இது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் எப்போ வருது அப்படிங்கிறத நீங்கள் பை ட்ரெண்டில் பார்க்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு எப்போ வருது அப்படிங்கிறத நீங்கள் செல் ட்ரெண்டில் பார்க்கணும். அப்போது ஒன்ஸ் நமக்கு மார்க்கெட் இங்கே இருந்து இது ரீடெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எகெயின் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? மார்க்கெட் மேலே போகலாங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயம் செல் ட்ரெண்டுக்கு இங்கே வந்துருச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் முடிஞ்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரலாங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நிறைய டைம் இந்த இடத்துல ரீடெஸ்ட் நிற்காமல் அப்படி மார்க்கெட் கீழே போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில டைம் வராதுங்கிற மாதிரி யோசனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எங்கே டார்கெட் வைக்கிறது, ஏன் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் சார்ட்டில் பார்க்கணும். உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போதைக்கு நான் அதை டெலீட் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம எகெயின் கோல்டு சார்ட்குள்ளே வந்துக்கலாம். ஸோ இன்றைக்கியான சார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடியுமே நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக முன்னாடி இருக்கிற சார்ட்ஸ் கூட நம்ம பார்த்துட்டு கரண்ட் சார்ட்டு கூட வரலாம். எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ கோல்டு அப்படிங்கும்போது சில பேர் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன இப்போ ஒரு டவுட் வரும்னா கோல்டு ஹைலி வாலடைல். ஸோ அது எப்படி ரீடெஸ்ட்டுக்கு வரும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். பட் இந்த திங் என்ன நம்ம முக்கியமாக என்ன நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில இது ரெஸ்பெக்ட் பண்ணும். ஜென்ரலாகவே அந்த ரீடெஸ்ட்டுங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி அது நமக்கு கொடுத்துட்டு தான் போகும். சில ஸ்கிரிப்ட் நீங்கள் யோசித்த மாதிரி ரீடெஸ்ட்டு கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டும் இருக்குது. பட் கோல்டு பொறுத்தளவு நீங்கள் மேனுவலாக பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலுமே அந்த ரீடெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது. ஓகேங்களா, ஃபைன். இப்போ நம்ம ஆக்சுவல் இதுக்கு வரலாம். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியோ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குது? ஒரு லோ பாயிண்ட்லேருந்து ஒரு ஹை பாயிண்ட் போயிருக்கு. அண்ட் அகெயின் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அண்ட் அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பை ட்ரெண்டாக கன்சிடர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி மார்க்கெட் ஒரு பை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ஆனதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜஸ்ட்டு ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ அது இந்த ஜோன் தான் ரீடெஸ்ட் ஜோன். இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். இப்போ இந்த விக் நம்ம இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணுறோம் இந்த ரீடெஸ்ட்டுக்கு. இது ரொம்ப பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப வைடராக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு டவுட் வரும். அப்படிலாம் கிடச்சிதுன்னா நீங்கள் விட்டுருங்க அந்த ட்ரேடை. ஏன்னா இப்போது ஸ்டாப் லாஸும் நமக்கு அதிகமாகும். கரெக்டுங்களா? ஸோ அதனால் அதிகமான ஸ்டாப் லாஸும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ கம்மியான ஸ்டாப் லாஸு இல்லை கம்மியான ஜோன் லெவல்ஸ் இருந்துச்சுன்னா அது நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா
ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்திருக்கு. இப்போ இந்த கேண்டில் பார்க்கும்போதே நமக்கு என்ன ஒரு பயம் வரும்னா, இது வந்து அப்படியே கீழ வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த கேண்டில்லையோ இல்ல ஜஸ்ட் லிமிட் ஆர்டர் போட்டோலாம் நம்ம எடுக்க போறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அட்லீஸ்ட் 1 ஆர் 2 கேண்டில்ஸ் வந்து வெயிட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அது அந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதா? பண்ணலையாங்கிறத. இப்ப இந்த இடத்துல பாருங்க. இத நீங்க இன்னுமே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த டேட் கூட நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கங்க. மண்டே 23 மார்ச். ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுதா? இங்கிருந்து உங்களுக்கு மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆனோனே, இந்த கேண்டில் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம இந்த கேண்டில் ஓப்பனிங்ல நம்ம என்ட்ரிய வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்றோம் அப்படின்னம்னா, ஓகே. நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும்? அப்படிங்கிற டவுட் வரும். ஜென்ரலா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸா வந்த ஸ்விங் லோஸ்க்கு தான் வந்து எப்பயுமே ஜென்ரலா ஸ்டாப் லாஸ் கீப் பண்ணா கொஞ்சம் பெட்டர். ஈவன் அதிலயுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணி தான் வைக்கணும். பட் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுனாலும் கூட, நம்ம என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்விங் லோக்கு தான் வைக்கணும். அப்படி பார்த்தாலுமே நமக்கு 1481 பாயிண்ட்ஸ் வந்து வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கிருந்து கொஞ்சம் சைட்வேஸ் ஆகுது. அண்ட் அகைன் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? இந்த இடத்துல ஒரு ஜோன் லெவல் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. தெரியுதுங்களா? இது வந்து ஒரு சப்ளை ஜோன். இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் கரெக்ட்டா அந்த ஜோனுக்கு மேல க்ளோஸே வைக்கல. மார்க்கெட் அங்கேருந்து கரெக்ட்டா கீழ வந்துருச்சு. பட் ஸ்டில் இந்த ஜோன் வந்து இன்னுமே வேலிடா இருக்கு. இப்போ புரியுதுங்களா? ஏன் இந்த ரீடெஸ்ட் ட்ரேடிங் வந்து சிம்பிளான ரீடெஸ்ட் ட்ரேடிங் தான். பட் ஸ்டில் ஏன் கோல்டுல 5 மினிட்ஸ்ல ஒர்க் ஆகுதுன்னா இதுதான் ரீசன். ஓகே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே சைட்வேஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இப்போ இங்கிருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து குடுத்துருக்கு. ஓகே. இப்போ ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சிருச்சு, என்ட்ரி தெரிஞ்சிருச்சு. ஒரு 2 கேண்டில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம். அத ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸிட் வந்து இந்த இடத்துல நான் பண்ணலாமா அப்படின்னா, நீங்க தாராளமா பண்ணலாம். எனக்கு ரிஸ்க் டு ரிவார்ட் வந்து மேட்ச் ஆயிருச்சு. ஸோ நான் இங்க எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்க தாராளமா பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து நான் கொஞ்சம் இன்னும் 1:2 சம்திங் இல்லனா 2.5 சம்திங் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, தென் வி ஹேவ் டு பி வெயிட். அப்படின்னாலுமே இந்த ஜோனுக்கு கீழ க்ளோஸ் ஆகாத மாரி பார்த்துங்க. ஏன்னா இந்த ரீடெஸ்ட் கீழ போச்சுன்னா, மேபி அடுத்து ஸ்விங் லோவ டெஸ்ட் பண்ணிட்டு கூட ரிட்டர்ன் போகும். அந்த அளவுக்கு நம்மளால வெயிட் பண்ண முடியாதவங்களும் சில பேர் இருப்பீங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து அது நெக்ஸ்ட் எங்க போகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் மேஜரான ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குங்கிறது நீங்க 5 மினிட்ஸ்ல பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க. இந்த ஒரு பர்ட்டிகுலர் லெவல் எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ இத ஏன் நம்ம ரெசிஸ்டன்ஸா நம்ம எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் இங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 9:35ல இருந்து 10:40 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த இடத்துல சைட்வேஸ் ஆகி, இங்க இருந்து தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? ஆல்மோஸ்ட் வந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு. எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து ஈவன் பாட்டமே எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ அரவுண்ட் 6%க்கு மேல இறங்கியிருக்கு. அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஜோனா தான் இருக்கணும். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா தான் இருக்கணும். ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் தட்மே மார்க்கெட் மேல போயிருக்கு. பட் அது வந்து நமக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா, நம்ம எல்லா மூவ்மெண்ட்டையுமே நம்ம பிடிக்க முடியுமானா டவுட் தான். ஒரு சில டைம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். சில டைம் வந்து அது ஸ்கிப் ஆயிரும். ஸோ அதனால வந்து நம்ம அத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு சினாரியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த சினாரியோ வந்து எடுப்போம். நீங்க ரொம்ப பெரிய அனாலிசிஸ் இல்லாம சிம்பிளா பண்ணுங்க. உங்களுக்கு அதுவே ஓகேவா தான் இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சின்னதா தான் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து வந்திருக்கு. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் கொஞ்சம் கன்சாலிடேஷன்ல வந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? வந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் அகெயின் மார்க்கெட் இங்க ஒரு டபுள் பாட்டம் மாரி ஃபார்ம் ஆயிட்டு, இங்க மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆயிருக்கா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலுமே, நமக்கு என்னன்னு பாருங்க. நீங்க வந்து டபுள் பாட்டம்க்கு வெயிட் பண்ணலனாலும், ஆக்சுவல் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு நீங்க வெயிட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆன இடம். இப்போ இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் கீழ வந்திருக்கு. எகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி மாரி வச்சுட்டு, எகெயின் இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில். அப்போ இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரியா வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். அண்ட் எகெயின் த சேம் திங் தான். நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த லோ தான் வைக்கணும் மினிமமா. நான் இந்த கேண்டில் கீழே வைக்கிறேன் அப்படின்னா, அது ரொம்ப என்ன சொல்ற டைட் ரேஞ்சா இருக்கும். மேபி அது உங்களுக்கு ஹிட் ஆகலன்னா நீங்க வைக்கலாம். இல்ல அப்படின்னா ஹிட் ஆகறதுக்கான பாசிபிலிட்டி நெறைய ஸ்கிரிப்ட்ஸ்ல அதிகமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே அங்க தான் கீப் பண்ணுவாங்க. இப்ப இதுக்கான டார்கெட் நம்ம செட் பண்றதுமே இந்த ஒரு லெவல் தான் நம்ம செட் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஏன்னு பாருங்க. மார்க்கெட் இந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துலருந்து இவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கு. அப்ப இது வந்து நம்மளோட டார்கெட்டா வந்து என்ன பண்ணலாம்? நம்ம செட் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சினாரியோ. இப்ப இதே இதுல வந்து இன்னைக்குமே இன்னொரு இடத்துல வந்து பாருங்க. சிம்பிளா வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இங்க இருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே.
இப்போ இதில் வந்து உங்களுக்கு செகண்ட் கேண்டில்லே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரீடெஸ்ட்டும் முடிச்சு உங்களுக்கு கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. தெரியுதுங்களா? சேம் கேண்டில். அப்போது நெக்ஸ்ட் கேண்டில் ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு அப்படி டவுட் வருது. ஏன்னா இந்த சினாரியோவில் இது நடந்திருக்கலாம். பட் எல்லா டைமும் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரேடை ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா நமக்கு காலையிலேயே ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரேடு வந்து என்ன ஆயிடுச்சு நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. இப்போ இதே இது வந்து நீங்கள் ஏர்லியராகவும் எடுத்து பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ இது வந்து 20ஆம் தேதிக்கான டேட்டா. இப்போ இதில் பாருங்கள், சிம்பிளாக என்ன இருக்குது, இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, கரெக்டுங்களா? இதில் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா இதுக்குள்ளே வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, மேபி நம்ம இங்கேருந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து எடுத்துக்கலாம். தெரியுதுங்களா? ஸோ டவுன் ட்ரெண்ட் என்ன ஆயிருக்கு, ஃபார்ம் ஆகிட்டே வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் ஆகுது டவுன் ட்ரெண்ட். எகெயின் இது என்ன பண்ணியிருக்கு, இந்த மல்டிபிள் சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேண்டிலில் வந்து நம்ம ஒரு வேளை என்ட்ரி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலுமே, ஓகே, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை தான் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலுமே இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1:1 இல்லைனா அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து என்ன ஆயிருக்கு நமக்கு இதில் வந்து வந்திருக்கு. இப்போது இதுக்கடுத்து நீங்கள் ஏர்லியராக இருக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலுமே சேம் தான். பட் இது வந்து நைட் உங்களுக்கு 8 o'clock ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து அப்படியே மார்க்கெட் கன்சல்டேஷன். பட் ஸ்டில் மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. பட் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சைட் வேஸ்லேயே தான் போயிருக்கு. பட் ஸ்டில் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை இந்த ஒரு ஜோனில். ஓகேங்களா? இப்போ இதுக்கடுத்து மேபி இந்த ஒரு சினாரியோ வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னாலுமே நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், ஓவரால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் இங்கே இருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகே, தென் மார்க்கெட் கரெக்ஷன் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் எகெயின் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு ரீடெஸ்ட் முடிச்சுட்டு தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு கீழே வந்திருக்கு. இப்போ இந்த ரீடெஸ்ட்டுக்கு வந்து ஓகே நான் ஜஸ்ட் இதை மார்க் பண்ணுறேன். ஃபைன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பிரேக் அவுட்டுன்னு எடுக்கலாம், இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது கம்மியான பிரேக் அவுட் லெவலாக இருக்குது, ஸோ இதை நான் பிரேக் அவுட்டும் எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல மேபி நான் இப்போதைக்கு அதை டெலீட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ரீடெஸ்ட் முடிச்சுட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ எனக்கு இது வந்து ஒரு கேண்டில் சரியாக இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன் மோர் கேண்டில் வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த இடம் வரும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாப் லாஸ்க்கு மேபி நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஜோனே வைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் கன்சாலிடேட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஸோ தட் வந்து இது நமக்கு ஓகே. இல்லை எனக்கு இந்த ட்ரேடே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் லெவலில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் உங்களுக்கு என்னென்னா மார்க்கெட் ரொம்ப கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சில டைம் கிடைக்கும், சில டைம் கிடைக்காது. ஸோ அப்போ பிகினிங்லேயே ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஒரு சினாரியோ வந்து எடுப்போம். இப்போ ஓவராலாக இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஒரு மேஜரான சப்போர்ட் லெவல். பட் இதுக்கு முன்னாடி ட்ரெண்டு தான் முக்கியம் நமக்கு, கரெக்டுங்களா? இப்போ இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது கீழே வந்திருக்கு, கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இந்த ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில். இந்த கேண்டிலில் வந்து நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், ஓவரால் ஜோன் லெவல். ஓகே, இந்த ஜோன் லெவலை தாண்டி மார்க்கெட் கீழே வந்துருச்சு, நமக்கு ட்ரெண்டும் செல் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரீடெஸ்ட் கேண்டில். இங்கே ஒரு ரெட் கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன், அனதர் கேண்டில் நம்ம வெயிட் பண்ணுறோம்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் கேண்டில் ஓப்பனிங்கில் நம்ம என்ட்ரி போடணும். ஸோ இதுதான் வந்து ரூல்ஸு. ஸோ ஸ்டாப் லாஸ், டார்கெட் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது தான். அதாவது வந்து டார்கெட் செட் பண்ணுறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்துட்டு மேஜரான சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து செட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு மேட்ச் ஆயிடுச்சு நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன்னா அது உங்களோட விருப்பம். அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, ஸ்விங் லோஸ் இந்த மாதிரி தான் வைக்கணும். அந்த ரீடெஸ்ட் கேண்டிலுக்கு மேலேயோ இல்லை பிரேக் அவுட் கேண்டிலுக்கு மேலேயோ அந்த மாதிரி ரொம்ப டைட் ரேஞ்சில் வச்சோம்னா ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து கோல்டுக்கான அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பட் கோல்டுக்கான மார்ஜின் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா த சேம் சார்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கோல்டு 10 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் கோல்டு 10 வந்து ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் எகெயின் கோல்டு 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு எம்சிஎக்ஸில் ஆல்ரெடி வந்து அதுக்கான கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ இப்போ இதுலேயுமே உங்களுக்கு அதே மாதிரி தான் ஸ்ட்ரக்சரோட தான் மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் த சேம் சினாரியோ, இப்போ இந்த இடத்த எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு அங்கே மார்க்கெட் என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து இங்கேயும் வந்து நமக்கு என்ன நடக்கும்னா நடக்கும். ஓகே, இப்போ இது வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் கிளியராக ஃபார்ம் ஆகுது. இது முடிச்சுட்டு த சேம் அதே இடத்துல ரீடெஸ்ட் அண்ட் எகெயின் மார்க்கெட் என்ன இருக்குது மேலே போயிருக்கு அண்ட் எகெயின் ரீடெஸ்ட் கீழே வந்து அதே ஜோனில் வெயிட் பண்ணிவிட்டு
எகெயின் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. பட் இதுக்கான நமக்கு மார்ஜின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 20,000 தான் வரும். அதாவது 20,800 சம்திங் அந்த மாதிரி தான் வரும். இப்போ லெட்ஸே வந்து உங்ககிட்ட கேபிட்டல் வந்து ஒரு 30,000 ஆர்எல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு 40,000 வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா இதில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ 20,000 அப்படிங்கிறது மினிமமாக கேட்குறாங்க. நம்ம ஒரு 30 to 40,000 கீப் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஒரு 50,000 வச்சுருந்தீங்கனாலும் ஓகே தான். பட் மார்ஜின் இதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்டுக்கு கம்மி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது கோல்டு 10. இதுக்கு வந்து நீங்கள் கோல்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கோல்டு 10லேயும் ட்ரேட் எடுக்கலாம். இல்லை எனக்கு சார்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோல்டு 10லேயே அனலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பட் இது என்னென்னா இந்த ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா 5 minutes டைம் ஃப்ரேமு, சின்னதாக ஸ்டாப் லாஸு, ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு 1 வீக் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மார்க்கெட்டோட ட்ராவல் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் முடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லாங் பொசிஷன் டூல் எடுத்து வச்சுருங்க. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா உங்களோட நேச்சருக்கு இது செட் ஆகுதான்னு ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் ரியல் ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். அதேமாதிரி நீங்கள் என்ன நம்ம தன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது யாருனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், டெஸ்ட் அவுட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.